அப்புறம் நாங்கள் இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோன்னு தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, என்னடா மளிகை சாமான்லாம் வச்சுருக்கும் அப்படின்னு பார்க்காதீங்க. வித்தியாசமாக என்னென்னலாம் நம்ம வாங்கியிருக்கோம் அதுதான். வர வர எல்லா காசும் கடனை கட்டி போடணும். கையில் 500 1000 வச்சுருந்தா இந்த வில்லத்தரசிங்களுக்கு இதே வேலை தான். பார்த்திங்கன்னா பல வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது, அப்புறம் ரொம்ப நாளாக வாங்குறதே இல்லை. இந்த சிகப்பரிசி சேலம் போயிட்டுனா தான் வாங்கிட்டு வருவேன். அப்புறம் நேற்று சும்மா இதுக்கோ போன டிபார்ட்மெண்ட்டுக்கு, அப்புறம் கண்ணு பார்த்தா கை விடுமா, அப்புறம் எல்லாம் வாங்கிட்டேன். மாப்பிள்ளை சம்பா ரைஸ் வந்து ஒரு 1/2 கிலோ, ரேட்டெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தது. அதனால் இது எல்லாமே 100 ரூபாய்க்கு மேலே தான் கிலோ. ஸோ மாப்பிள்ளை சம்பா ரைஸு, இது வந்து ரெட் ரைஸ் சிகப்பரிசி, ஓட்ஸ் பார்லி ரைஸு, சிகப்பு அவல் வாங்கிட்டு வந்த உடனே எல்லாம் பிரித்து ஊற வச்சு சாப்பிட்ருக்காரு சார். இது வந்து கைக்குத்தல் அரிசி, அப்புறம் பாசிப்பருப்பு, பச்சைப்பயிறு, பருப்பு சுண்டல், அப்புறம் ரவை வீட்டுக்கு தேவைன்ட்டு வாங்கினேன். அப்புறம் ஜீரகம், பாசிப்பருப்பு 1/2 கிலோ, இது சுண்டல் 1/2 கிலோ, இதெல்லாம் ஊற வச்சு சாப்பிட்டா சத்தம். டெய்லியும் 10 பருப்பு போட்டு. ஸோ இதெல்லாம் நேற்று வாங்கினேன்னா வீட்டுக்கு தேவைன்னு சொல்லிட்டு இதெல்லாம் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது, சாப்பிடாட்டி இதுக்கு நல்லது. இதெல்லாம் வாங்கினேன். நேற்று ஒரு 350 ரூபா ஆச்சு. அதெல்லாம் போட்டு வைக்க பொருள் வேணும்ல. அதுக்கு இன்றைக்கி போயிட்டு 20 ரூபா கடையில், இது வந்து ஆல்ரெடி வாங்கினது, இப்போ தொடச்சி தூசி தட்டி வச்சுருக்கேன். 20 ரூபா கடையில் வந்து 3 டப்பா, 3 கலரில் டப்பா வாங்கியிருக்கேன். இந்த ரைஸ் கொட்டி வைக்கிறேன். 1/2 கிலோ பிடிக்கும் இல்லையா, அதனால் 3 டப்பா வாங்கி வச்சுருக்கேன். இதெல்லாம் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். கோலமே போட தெரியாதனா, கோலம் போடணும்னு ஆசைப்பட்டது தப்பு. சும்மா வாசல் படியில், நம்மளுக்கு வாசல் இல்லை அதில் வைக்கலான்னு சொல்லிட்டு 2 இது வாங்கினேன். அப்புறம் டம்ளர், வீடு தான் இருக்கே வழியே டம்ளர் இருக்காது, அதனால் டம்ளர் 2 வாங்கினேன். டீ குடிக்கிறதில்ல ஒரு ஆசை. 22 ரூபா எந்த பொருள் எடுத்தாலும் நம்ம கை கம்மிட்டு இருக்குமா. அப்புறம் கரண்டியே இல்லாத நாட்டில் வர வாங்கி வந்த மாதிரி ஒரு கரண்டி. அப்புறம் சீப்பு, 5 வகையான சீப்பு ஒரே இதில், சின்ன சீப்பு, பெரிய சீப்பு, பேன் சீப்பு அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு ஆஃபர்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். அப்புறம் கண்ணாடி வா முன்னாடி, நம்ம இருக்கிற கலருக்கு கண்ணாடி தேவையா அப்படின்ற மாதிரி கண்ணாடியும் சேர்த்து வாங்கியாச்சு. அப்புறம் பாப்பாவுக்கு ஸ்லேடு வாங்கினேன். அவள் எழுதுறாளோ இல்லையோ, நம்ம அவளை பூஸ்டப் பண்ணிகிட்டே இருக்கோம். அப்புறம் பென்சில், அப்புறம் பீரோவில் வைக்க பாசி, அப்புறம் பாத்ரூமில் வைக்க இது ஒரு ஸ்மெல்லு பண்ணுறதுக்கானது, அப்புறம் ஊக்கு பின்னு. இதெல்லாம் தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும். இது எவ்வளோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இதில் பொருள் இல்லாத மாதிரி தான் இருக்குது. இது 370 ரூபா. ஒரு குடும்ப பெண்ணாக நான் இப்போ நினைக்கிறேன், பேசாமல் நம்ம வீட்டு விட்டு வெளியில் போகக்கூடாது, வேலைக்கு வீட்டுக்கு, இப்படி இருந்தால் நம்ம காசு சேவ் ஆகும். 2 நாளாக 750 ரூபா செலவு பண்ணிட்டேன். டிப்ரெஷன் ஷாப்பிங் பண்ண போய் இப்போ இதுவே எனக்கு பெரிய டிப்ரெஷனாக ஆகிப்போச்சு. ஐயோ கடவுளே, நீங்களாம் எப்படிலாம் இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுறீங்கன்னு கொஞ்சம் எனக்கு சொல்லுங்கப்பா. இதெல்லாம் இது பண்ணிட்டு நான் கொட்டி வச்சுட்டு காட்டுறேன். அப்புறம் நம்ம டெய்லி சாமி கும்பிட்ற தீவிர பக்தி, ஆனால் வீட்டில் கும்பிட்றதில்ல, போகிற வழியில் நம்ம விநாயகர் கோயிலில் கும்பிடுவோம். அப்புறம் குங்குமமும் சிகப்பும் திருநீரும் கொட்டி வைக்கிறதுக்கு ஒரு இது இருந்ததா, இதுவும் வாங்கிக்கிட்டேன். அப்புறம் மல்லிகைப்பூ செண்டா பவுடர்னு கூட தெரில, 20 ரூபா தானே அள்ளி போட்டுட்டு வந்தேன். இனிமேல் தான் ஒவ்வொன்றா பிரித்து பார்க்கணும். எங்கள் வீட்டுக்கு வரதுக்குள்ளே எல்லாத்தையும் எடுத்து ஒழிச்சு வைக்கணும். ஓ மை காட், செண்டு தான். இதுதாங்க நான் வாங்குது. இந்த பொருள் 750 ரூபா ஒர்த்தா அப்படின்ட்டு நீங்கள் சொல்லுங்கள். வீடியோஸ்லாம் சரியாக வரதில்லை, இதுக்கு மேலே ட்ரை பண்ணுறேன். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். டாடா பாய்.